Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய JEE and NEET கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 questions நான் ஒரு 5 questions ஷாவணி மேம் ஒரு 5 question எவ்ரிடே question சால்வ் பண்ண போறோம். இந்த questions டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா NEET JEE மாதிரி ஏன் விட்டி 𝒕𝒂 JEE NDA என்ன எக்ஸாம் இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் PDF வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு PDF-ஐயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு PDF-ஆ இருக்கும். செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படி போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா, எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ எனக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னைக்கு நம்மளுடைய அமரா பேட்ச்ல நம்ம சால்வ் பண்ண போற 5 questions எது பேஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல என்னென்ன ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் ரெண்டு மொமெண்டமையும் சப்ராக்ட் பண்ணி சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை இன்னைக்கு சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம என்ன செஞ்சிருந்தோம் ரேஞ்ச் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். அதாவது u² sin 2θ divided by g இதான் அந்த ரேஞ்சோடைய ஃபார்முலா. அது இன்னைக்கும் கண்டினியூ ஆகும். அது கூட இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட். ஓகே, எப்படி நம்மள மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ். ஸோ hmax is equal to u² sin θ divided by 2g இது மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ மேஜரா இந்த 3 ஃபார்முலாஸ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போற சம்ஸ் எல்லாம் இருக்க போது. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ நீங்க நீட்டோ JEE எக்ஸாமோ போறீங்க, அங்க உங்களுக்கு இப்படி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. என்ன அப்படின்னா பார்ட்டிகல் அதோட மாஸ் வந்து இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா m is projected with velocity v. ஓகேவா? இத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம்? v என்ற வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம். மேக்கிங் an angle of 45 degree with the horizontal. இது அப்படியே நம்ம டக்குன்னு ஒரு டயகிராம் மாதிரி வரைஞ்சு பாத்துறோமா? என்னதான் இதுல சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. எப்பயுமே இந்த மாதிரி கிராஃப் மாதிரி வரைஞ்சு பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும். இது ஒரு y ஆக்சிஸ், இது ஒரு x ஆக்சிஸ். நான் ஒரு ப்ரொஜெக்டைல தூக்கி எறியும் போது எக்ஸ் ஆக்சிஸ் கூட இதை என்ன ஆங்கிள் வந்து தூக்கி எறிகிறேன் அப்படின்னா 45 டிகிரி. which means angle of projection இந்த क्वेश्चनல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா 45 டிகிரி அப்படின்றது புரியுது. சரியா? the particle lands on the level ground and the magnitude of change in its momentum will be. நம்மள இங்க என்ன கேக்குறாங்க? change in momentum அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? இது நான் உனக்கு அழகா புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் change in momentum உடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதான் ஃபார்முலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு எழுதியும் போட்டேன். இப்போ இந்த மொமெண்டம் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா வெலாசிட்டியோடைய டைரக்ஷன். ஒரு பொருளை நான் தரையில இருந்து தூக்கி எறியும் போது இனிஷியலா அதோட வெலாசிட்டி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி அப்வர்டா இருக்கும். திரும்ப அது தரையில வந்து விழும்போது அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்படி டவுன்வர்டா இருக்க போகுது. அதனால இதை நான் -v அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்ல சிம்பிளா சொல்லணும்னா இது v பிளஸ் v அப்போர்டா இருக்கிறதுனால அப்படின்னா இது டவுன்வர்டா இருக்கிறதுனால -v. இப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா அதோட ஃபார்முலா क्या है? இது இன்னொரு விஷயம் அட் an angle of 45 டிகிரி தூக்கி போடுறல்ல, அதனால நான் வந்து என்ன செய்ய போறேன் இத பார். ஓகே, இங்க இது v sin θ அப்படினும் whereas இங்க இருக்கிற வெலாசிட்டியை -v sin θ அப்படினு எடுத்துக்க போறேன். ஏன்னா at an angle with the horizontal எனக்கு இவங்க கொடுத்திருக்கிறதுனால நான் இங்க பேசிக்கா வெலாசிட்டி வந்து ரெண்டு டிஃபரெண்ட் காம்போனன்ட்டா பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும் போது v sin θ அப்படின்ட்டு இந்த வெலாசிட்டி காம்போனன்ட்ஸை எடுத்துக்கிட்டு இப்ப கால்குலேட் பண்ணலாம். சரியா? அப்ப எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் தெரியணும்னா டெல்டா p is equal to இப்ப ஃபைனல் மொமெண்டம் இருக்குல்ல அதை வந்து நான் என்ன செய்ய போறேன் இந்த பாரு -v அப்புறம் வந்து என்னது sin θ மைனஸ் ஆஃப் இப்ப இது வந்து பிளஸ் which is v sin θ. ரைட்டா? யான் ஆன்சர் மொமெண்டம் தானே. மொமெண்டம் ஃபார்முலா இப்படியா வரும் அப்படின்னா இல்லடா இப்படி வராது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? மாஸ் போடல. மாஸ் இன்டு ஓகே இப்படி எழுது மைனஸ் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி sin θ. ஏன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். அப்புறம் மைனஸ் ஆஃப் மறுபடியும் மாஸ் இன்டு வெலாசிட்டி sin θ.
இப்போ இது பாருங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ -2 × velocity × sin 45 டிகிரி அப்படின்னு நான் எடுத்து எழுதலாம். அப்போ 2mv sin 45க்கு 1/√2 வரும். √2 இந்த 2 கேன்சல் பண்ண ஒரு √2 மிச்சம் இருக்கும். அப்போ √2 mass × velocity அப்படின்னு சொல்லி நமக்கு ரிலேஷன் வரும். அப்போ √2 mass × velocity எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா √2 mass × velocity ஆப்ஷன் ஏ. அப்போ இதுல ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். √2 mass × velocity தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீயும் ஒரு வாட்டி போட்டு பாரு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். என்கிட்ட ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்கு. ஓகே, the speed of a projectile at its maximum height என்னவா இருக்கு அப்படின்னா half its initial speed இருக்கு. ஓகே, so final velocity v, the speed of the projectile at the maximum height, அதான் final velocity ன்னு வெச்சுப்போம். அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா initial velocityல பாதியா இருக்கு அப்படின்றாங்க. நம்மள angle of projection வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்மள இவங்க கண்டுபிடிக்க சொல்ற ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து என்னது, angle of projection. சரியா? இப்போ உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல மேக்ஸிமம் ஹைட்ல vy வெர்டிகல் வெலாசிட்டி 0வா இருக்கும். அங்க இருக்கிற ஒரே வெலாசிட்டி vx ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும். which is நம்ம அதை என்ன செய்வோம்னா u cos θ ன்னு எடுத்து எழுதும். ஞாபகம் இருக்கா? cos θ காம்பனன்ட் ஹரிசாண்டல் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். வெர்டிகல் வெலாசிட்டி 0 மேக்ஸிமம் ஹைட்ல. அப்ப அந்த கண்டிஷன் படி அப்ப v ஓட வேல்யூ u cos θ-வுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப இங்க பாரு, இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுப்போம், இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு. அப்ப u/2 = u cos θ. u கேன்சல் பண்ணிட்டேனா 1/2 = cos θ. cos θ ல 1/2 எப்போ வரும்? அப்ப θ = cos inverse of 1/2 which is அப்போ உங்களுக்கு 60 டிகிரி. cos 60 டிகிரில தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்ப எங்க 60 டிகிரி இருக்குன்னு பார்த்து அதை டிக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப அடுத்த கேள்வி போலாம். ஓகே, அடுத்த கேள்வி ரொம்ப ட்ரிக்கியானது. இது வந்து ஜேஇ அட்வான்ஸ்ல கேட்ட क्वेश्चनல ஒன்னு. ஜேஇ அட்வான்ஸ் லெவல் எப்படி நிறைய பேர் ஜேஇ லெவல்ல கேளுங்கன்னு கேட்டேன்னு தெரியல. இதோ வருது பாரு. A projectile is fired at an angle of 45 degree. இந்த क्वेश्चனை நம்ம டயகிராமா வரைவோம். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வரும். நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டைல், அந்த ப்ரொஜெக்டைல வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா என்ன ஆங்கிள் அது 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்றேன். 45 டிகிரி ஐ எம் ப்ரொஜெக்டிங் a projectile. சரியா? with the horizontal elevation angle of the projectile at its highest point as seen from the point of projection is. அப்படின்னா என்ன சார்? தோபரா நான் உனக்கு இது தெளிவா சொல்லி தரேன். இப்போ மேக்ஸிமம் ஹைட் இருக்குல்ல, இந்த இடம் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா h max மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு வச்சுக்க போறேன். சரியா? இப்போ என்ன கேக்குறாங்க, நான் இந்த இடத்துல இருந்தானே ப்ரொஜெக்ட் பண்ணேன். இந்த இடத்த a அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்த வந்து I will take it as b. ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற மொத்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ரேஞ்ச் ஆர். அப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு பேச்சுக்கு இந்த இடத்த ஓ இல்ல சின்னு வச்சுப்போம். ஓ வேண்டாம், சின்னு வச்சுக்கிட்டு. சரியா? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு r/2, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு r/2ன்னு பிரிச்சுக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் r/2 ரெண்டா பிரிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த क्वेश्चनல நம்மள என்ன ஆன்சர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, ஏல இருந்து இந்த ஹெச்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடும். ஏல இருந்து ஹெச்க்கு நான் இந்த ஏன்ற இடத்துல இருந்து மேக்ஸிமம் ஹைட்டை பார்க்கறேன்னா அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னவா இருக்கும்? அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஓகே 5 உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இது நம்ம எங்க தெரியுமா போட்டோம்? 10th மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சம் போட்டிருப்போம். ஞாபகம் இருக்கா? 10th மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி 6th சாப்டர்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 10thல அங்க சால்வ் பண்ண சம் அதை எடுத்துன்னு வந்து கேக்குறாங்க இங்க. சரியா? சோ அந்த 5 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இங்க என்ன செய்ய போறேன், tan 5 எடுத்துக்க போறேன். சரியா? உனக்கு இது ஈஸியா புரியணும்ட்டு நான் என்ன பண்றேன், இதை பெயிண்ட் அடிச்சு விடுறேன். பெயிண்ட் அடிச்சு விட்டா உனக்கு அழகா புரியும். இதை பாரு, இதான ட்ரையாங்கிள், இதுதான் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல எனக்கு இது வந்து ஆப்போசிட் சைடுனா இந்த பக்கம் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. சரியா? இப்ப tan 5 ஓட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து இங்க எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஹைட் h max டிவைடட் பை இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரேஞ்சில பாதி r/2. அப்ப நான் என்ன செய்யலாம், 2 × h max டிவைடட் பை r அப்படின்னு சொல்லி tan 5 ஓட ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம்.
இப்போ எனக்கு மேக்ஸிமம் ஹைட்டையும் ரேஞ்சையும் டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். tan phi ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் h max ஓட ஃபார்முலா என்ன, u² sin square theta divided by 2g. சரி, இதே மாதிரி இப்போ ரேஞ்ச் உடைய ஃபார்முலா என்ன, ரேஞ்ச் உடைய ஃபார்முலா u² sin 2 theta divided by g. இந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், tan phi is equal to இங்க 2 into h max ஓட இடத்துல இப்போ வந்து u² sin square theta divided by 2g போடு. 2 இங்கே கேன்சல் பண்ணு, divided by u² sin 2 theta divided by g. u² கேன்சல் பண்ணு, g கேன்சல் பண்ணு. மீதி டேர்ம்ஸ் என்ன நல்லா இருக்கு போகுது பாரு. இப்போ எனக்கு மீதி டேர்ம்ஸ் என்ன நல்லா இருக்கு அப்படின்னா tan phi is equal to sin square theta divided by sin 2 theta மிச்சம் இருக்கு. இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. மீதி எல்லாமே எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. மேல sin square theta, கீழே sin 2 theta, மீதி எல்லாமே கேன்சல். அப்ப கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன், இந்த sin square theta-வை sin theta into sin theta-ன்னு பிரிச்சு எழுதிட்டு sin 2 theta இருக்குல்ல அத 2 sin theta cos theta-ன்னு எழுதுறேன். உனக்கு ஃபார்முலா தெரியாதுன்னா இங்க எழுதி வச்சுக்கோ. ஃபார்முலா என்னது, sin 2 theta இருக்குன்னா அத 2 sin theta அப்புறம் cos theta-ன்னு எடுத்து எழுதலாம். சரியா? அப்ப இங்க பாரு sin theta கேன்சல் ஆயிடும். sin cos இருக்கு. அப்போ tan theta divided by 2 இருக்கும். இங்க theta ஓட வேல்யூ 45 டிகிரி divided by 2. tan 45 டிகிரி நான் 1/2. அப்ப அதான் வந்து tan phi உடைய வேல்யூ. அப்ப phi உடைய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியணும்னா tan inverse of 1/2. அவ்வளவுதான். 10th ஸ்டாண்டர்ட்ல கேட்ட மேக்ஸ் சம்டாது 5 மார்க்ல வந்து சம், அதை எடுத்து இங்க கேட்டாங்க ஜெயில பாத்தியா. சோ tan inverse of 1/2 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தனா C. அப்ப இதுல C தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான், டன், டஸ்டட், முடிஞ்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். A missile is fired for maximum range with an initial velocity of 20 meter per second. என்னது, initial velocity உடைய வேல்யூ 20 meter per second கொடுத்திருக்காங்க. G உடைய வேல்யூ வந்து 10 meter per second ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் மேக்ஸிமம் ரேஞ்ச்னாலே தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி இருக்கும் இல்லையா. இல்ல ஆர் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு நான் தனியா ஃபார்முலாவே சொல்லி கொடுத்தேன், u² divided by g அப்படின்ட்டு. அப்ப u உடைய வேல்யூ வந்து என்ன பாருங்க, 20 ஸ்கொயர் பண்ணிட்டு g க்கு 10 போட்டா, இது ஏற்கனவே போட்ட ப்ராப்ளம் மாதிரி இல்ல. 40 மீட்டர் ஆர் மேக்ஸ் உடைய வேல்யூ இதான் இதுல சரியான ஆன்சர், 40 மீட்டர். இது நம்ம ஏற்கனவே போட்ட சம்னா யாராவது கமெண்ட்ல சொல்லு, சரி சார் போட்ட சம்மே போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு மாத்தா மூட்டணும் கொஸ்டின். சரி, the velocity of a projectile at initial point வந்து இங்க என்னவா இருக்கு அப்படின்னா 2i cap plus 3j cap ன்னு இருக்கு. சரியா, 2i cap plus 3j cap அப்படின்னு சொல்லி இங்க velocity இருக்கு. Its velocity at point B is இதான் point A. point A ல வந்து velocity என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2i cap plus 3j cap. இதுல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல வந்து 2i cap இருக்குல்ல, இது வந்து என்னன்னா x காம்போனன்ட். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல x காம்போனன்ட் என்னைக்குமே வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும், இட் வில் நாட் சேஞ்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இந்த 3j கேப் இருக்கு பாரு, இது வந்து என்ன அப்படின்னா y காம்போனன்ட். அப்ப இந்த y காம்போனன்ட் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், இதோட வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப எந்தெந்த ஆப்ஷன்ல எல்லாம் அந்த 2i கேப் மாறவே இல்லை அப்படின்னு பார்த்தா ஏல மாறல, பில மாறல. ஏலையும் பிலையும் 2i கேப் தான் இருக்கு. இதுல -2i கேப்னு இருக்கு, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. கான்ஸ்டன்டா இருக்கணும் x காம்போனன்ட். அதுலயே a b இதுல ஏதோ ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க வந்து 2 + 3j கேப் இருக்கு. சரியா, ஏன்னா அது அப்போடா போச்சு. இப்போ இது கீழே டவுன்வர்டா வரும்போது என்ன இருக்கும்னா, அப்ப இங்க பிளஸ்ஸா இருந்தது மைனஸா மாறி இருக்கும், ஏன்னா டவுன்வர்டா கீழே வருது இல்ல, அப்போ மைனஸா மாறி இருக்கும் y காம்போனன்ட்டோட டைரக்ஷன். அப்போ -3j கேப் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். சால்வ் பண்ணணும்னு நினைச்சியா, போட்டு பார்க்குற ப்ராப்ளம் நினைச்சியா, அதான் கிடையாது. பார்த்தாலே ஆன்சர் சொல்லலாம். புரியுதா? இந்த சம்மெல்லாம் இப்படிதான் சால்வ் பண்ணுவேன். அப்ப நாளைக்கு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உனக்கு சால்வ் பண்ண தெரியும்ல. x காம்போனன்ட் மாறாது, y காம்போனன்ட்டுக்கு டைரக்ஷன் மாறும். அப்போ பிளஸ்ல இருந்தது மைனஸ்ன்னு மாறணும். ஒருவேளை அங்க இப்போ ஒரு பேச்சுக்கு என்னது இது ரிவர்ஸ்ல கேட்டாங்கன்னா b வேல்யூ கொடுத்துட்டு a வேல்யூ கேட்டாங்கன்னா பிளஸ்ன்னு சொல்லியிருப்பேன். கொஸ்டின்ல மைனஸ் கொடுத்துருப்பாங்க, இங்க பிளஸ் ஆன்சர் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுல எது கரெக்ட்? ஏ தான் கரெக்ட். அவ்வளவுதான்.
இன்னைக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழகா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாச்சு. மாஸ் ஞாபகம் வச்சுக்கோ, யாராவது நீட் ரிப்பீட்டர் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 𝑚VSAT எக்ஸாம் இருக்குடா. 𝑚VSAT எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? ஆல் தி பெஸ்ட், டாடா, பை பை. நாளைக்கு பார்ப்போம். கமெண்ட் பண்ணு, பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணு. சரியா? பை. ஹலோ எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு அமரா பேட்ச்ல நீட் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர்லேருந்து தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். சரியா? ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த செஷனுக்கு வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் தென் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் பேரை போட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. சரியா? எஸ், ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2024 நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீட் 2024ல இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குலிபிரியம் கேபி கேசி வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது இந்த கேபி கேசி ரிலேஷன்ஷிப் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேபி ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. ஓகே, கேபி ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. இப்போ இந்த டெல்டா என்ஜி வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டெல்டா என்ஜி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். இந்த டெல்டா என்ஜி வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா கேபி ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர் 0, எனிதிங் டு த பவர் 0 1 ஆயிடும். அப்போ இந்த மொத்த டேர்மே இல்லாமல் போயிடும். கேபி வந்து எனக்கு கேசிக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ ரியாக்டன்ட்ல 1 மோல் இருக்கு, ப்ராடக்ட்ல 1 + 1 2 மோல்ஸ் இருக்கு. ரியாக்டன்ட்ல 1 + 1 2 மோல்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ் இருக்கு. ரியாக்டன்ட்ல 2 மோல்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ல 1 + 1 2 மோல்ஸ் இருக்கு. ரியாக்டன்ட்ல 2 மோல்ஸ், ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ். இப்போ நம்ம டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணலாமா? டெல்டா என்ஜி ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். டெல்டா என்ஜி ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட். டெல்டா என்ஜி வந்து ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட். இங்கேயும் வந்து நமக்கு ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட். ஸோ இந்த எல்லா கேஸ்லையுமே டெல்டா என்ஜி வந்து எனக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கு, விச் மீன்ஸ் கேபி வில் பி ஈக்குவல் டு கேசி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் கேபி வந்து நாட் ஈக்குவல் டு கேசி. ஓகே, ஏன் அப்படின்னா டெல்டா என்ஜி வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஈஸி. ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது நீட் 2024ல வந்து கேட்டிருக்காங்க. For the reaction 2A gives B plus C. இந்த ரியாக்ஷன் வந்து என்ன தெரியுமா? 2A which is giving me B plus C. இதுல KC உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 4 into 10 to the power minus 3 அப்படின்னு. At a given time the composition of the reaction mixture வந்து பாத்தீங்கன்னா concentration of A, B, C எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க, which is equal to 2 into 10 to the power minus 3 molar. இப்போ வாட் இஸ் த கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்குலிபிரியம், ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கு. ரியாக்ஷன் ஹேஸ் டெண்டன்சி டு கோ இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஹேஸ் டெண்டன்சி டு கோ இன் பேக்வர்ட் டைரக்ஷன். ரியாக்ஷன் ஹேஸ் கான் டு கம்ப்ளீஷன் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ அவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி தான் வந்து நமக்கு இதில் பேசுகிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம், which is K, C, equilibrium constant and then Q, reaction quotient. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த reaction quotient Q வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ Q which is equal to அதே தான்டா product, concentration of product divided by concentration of reactant. reactant முன்னாடி 2 இருக்கு, ஸோ பவர்ல 2. மேம் Qக்கும் KCக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? KC அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ எழுதுறது, Q வந்து நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல நம்ம எழுதுறது, அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டு பேருமே சேம் தான். இப்போ BCA எல்லாமே வந்து நமக்கு என்னது சேம் தான், ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க பாரு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ABC சேம் தான் அப்படின்னு. அப்போ Bக்கும் Cக்கும் பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? Aனே போட்டுக்கலாம் இல்லையா? டிவைடட் பை A ஸ்கொயர். ஸோ கேன்சல் ஆயிடுவாங்களா? மொத்தமா எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க. கேன்சல் ஆயிட்டாங்கன்னா ஈக்குவல் டு 1. ஸோ இங்க நமக்கு Q உடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது இதுல என்ன தெரியுமா? KC வேல்யூ கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க 4 into 10 to the power minus 3. Q உடைய வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ இதுல Q வேல்யூ தான் எனக்கு அதிகமா இருக்கு when you compare with KC.
புரிஞ்சுதா? ஸோ ரியாக்ஷன் கோஷன்ட் வேல்யூ அதிகமாக இருக்கு கேசியை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னா the reaction has tendency to go in backward direction. இதே அப்படியே ஆப்போசிட்டா கேசி வேல்யூ எனக்கு அதிகமாக இருக்கு கியூவை கம்பேர் பண்ணி அப்படின்னா the reaction has tendency to go in forward direction. இதுவே எனக்கு கியூவும் கேசியும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஈஸி. அடுத்த கொஸ்டின் போகலாமா? சூப்பர்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2022 phase 2ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, Kp for the following reaction is 3. Kp of the reaction வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 3 அப்படின்னு at 1000 Kelvin. ஓகே, டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க 1000 Kelvin அப்படின்னு. ஸோ இப்போ ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு CO2. ஓகே, the reaction is CO2 plus carbon which is giving me 2CO. இதில் இந்த கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் தான் கேஸ், இந்த கார்பன் வந்து சாலிட். ஓகே, வாட் வில் பி த கேசி வேல்யூ? கேசி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஸோ டு யூ நோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் கேபி கேசி? கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. ஓகே, ஸோ இந்த இடத்துல டெல்டா என்ஜி வேல்யூ என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா என்ஜினா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். சாலிடை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ 2 minus 1 which is equal to 1. Okay, so Kp which is equal to Kc into RT power 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Kc தான் கண்டுபிடிக்கணும். அப்ப RT equal to அந்த பக்கம் போயிடுமா? அப்ப Kc which is equal to Kp divided by RT. Okay, so இப்ப இதுல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Okay, so you can come here. இங்க பாருங்க, Kc which is equal to Kp உடைய வேல்யூ நம்ம क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 3 அப்படினு. 3 divided by R உடைய வேல்யூவும் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 0.083. 0.083 into T டெம்பரேச்சர் தான் 1000 Kelvin அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து இத வந்து கேன்சல் பண்றீங்க அப்படிங்கறப்போ 3 divided by 1 times 2 times 3 times புள்ளி வெச்சோம் அப்படினா 83. 3 divided by 83 நமக்கு என்ன தெரியுமா வேல்யூ வரும்? 3.6 into 10 to the power minus 2. ஓகே, 3.6 into 10 to the power minus 2. இதுதான் நம்மளுடைய Kc வேல்யூ. சரியா? சோ ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். You have to follow this thing. அவ்வளவுதான். Kp equal to Kc into RT power delta Ng. இந்த Kp Kc ரிலேஷன் தெரிஞ்சது அப்படினா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம இத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். Which one of the following conditions will favor maximum formation of the product? Product formation வந்து எப்போ நடக்கும் அப்படினு வந்து கேக்குறாங்க. They have given a reaction where delta H வந்து பாத்தீங்க அப்படினா நெகட்டிவ். So delta H நெகட்டிவ் அப்படினா அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படினு அர்த்தம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படினா என்ன அர்த்தம்? அது வந்து ஹீட்டை வந்து வெளியில லிபரேட் பண்ணும் அப்படினு அர்த்தம். So ஹீட்டை வந்து வெளியில லிபரேட் பண்ணுது அப்படினா அந்த ரியாக்ஷன் லோ டெம்பரேச்சர்ல ஃபேவரபிளா நடக்கும். ஓகே, so எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படினா லோ டெம்பரேச்சர்ல நமக்கு என்ன நடக்கும்? இங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். சோ லோ டெம்பரேச்சர் வரலாம் ஆப்ஷன்ஸா. ஹை டெம்பரேச்சர் வராது, ஹை டெம்பரேச்சர் வராது. அப்போ CD ஆன்சரா வராது. ஓகே, சோ ரிமெம்பர், ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஹிண்ட். இந்த ஹிண்ட்டை மறந்துடாதீங்க. டெல்டா H வந்து பாசிட்டிவ் அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா டெம்பரேச்சர் ஹைல நடக்கும். டெல்டா H வந்து நெகட்டிவ் அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ டெம்பரேச்சர் லோல நமக்கு சூப்பரா நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பிரஷர் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரூல். ஓகே, சோ பிரஷர் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா when you just increase the pressure, less number of moles, less moles ன்னு எழுதிக்கிறேன். லெஸ் மோல் சைடு ஈக்குலிபிரியம் நடக்கும். பிரஷரை நீங்க வந்து டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். இப்போ நல்லா பாருங்க, எனக்கு இங்கே +1 மோல் +1 மோல், ரியாக்டன்ட்ல எனக்கு 2 மோல், ப்ராடக்ட்ல 1 மோல். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு கம்மியாகுது. அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா பிரஷர் இன்க்ரீஸா இருக்கிறப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு சூப்பரா நடக்கும். சோ ஹை பிரஷர் இஸ் த ரைட் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ இதுதான் வந்து ச்சாட்லியர் பிரின்சிபல். இங்க நீங்க இன்னொரு விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன தெரியுமா? இன்கேஸ் நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றோம்
அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் சைடு டுவர்ட்ஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இதே நான் ரியாக்டன்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறேன், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறேன், இல்லைனா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேக்வர்ட் சைடு தான் எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், ச்சாட்லியர் பிரின்சிபல் பேஸ் பண்ண கொஷின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடா எவ்ரி இயர் எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து இதை நீங்க படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா JEE Mains 2025ல வந்து கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். எப்பயுமே இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் சாமர்த்தியமாக அந்த கொஷினை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, ஸோ லுக் அட் த கொஷின். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, a catalyst cannot alter the equilibrium constant of the reaction, temperature remaining constant. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணும். இட் வில் ஸ்பீட் அப் போத் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் த பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்போ ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டாக தான் அட்டைன் ஆகுமே தவிர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அது கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் ஏ 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, a homogeneous catalyst can change the equilibrium composition of the system, temperature remaining constant. தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா homogeneous catalyst அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹோமோனா என்னது? சேம். இப்போ நம்ம ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இருக்கிற சேம் ஃபேஸ்ல தான் நம்ம கேட்டலிஸ்டும் இருக்கு அப்படின்னா அதுதான் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் என் ரியாக்டன்ட்டும் சாலிட், ப்ராடக்ட்டும் சாலிட், என் கேட்டலிஸ்டும் சாலிட்னா அது ஹோமோஜீனஸ் ரியாக்ஷன், ஹோமோஜீனஸ் கேட்டலிசிஸ். இதே என்னோட ரியாக்டன்ட்டும் கேஸ், ப்ராடக்ட்டும் கேஸ், என் கேட்டலிஸ்டும் கேஸ் அப்படின்னா அது ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, இதே ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சாலிடா இருக்கு, கேட்டலிஸ்ட் வந்து லிக்விடாவோ கேஸாவோ வேற ஒரு ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா அதுதான் ஹெட்டிரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? சூப்பர். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் நீங்களே வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நமக்கு JEE Mains 2025ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கார்பன் மோனாக்சைடு plus hydrogen gives me methane and then water. If the pressure is applied over the system increases by 2-fold at constant temperature, then இப்போ எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ல வந்து நமக்கு என்ன ஆகும்? ப்ரெஷரை வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they are doubling the pressure. ஓகே, concentration of the reactant and product increases. நல்லா கவனிங்க, நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ what happens? கம்மி நம்பர் ஆஃப் மோல் சைடு எனக்கு ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ 3 + 1 4 இருக்கு, இங்க வந்து எனக்கு 2 இருக்கு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றப்போ எனக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ். ஈக்குலிபிரியம் வில் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். பி கண்டிப்பா கரெக்ட். Equilibrium constant increases since the concentration of product increases. Definitely தப்பு. கான்சென்ட்ரேஷன் மாறதுனால ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. ஓகே, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் remains unchanged as concentration of the reactants and products remain same. Definitely option D also வரவே வராது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து மாறாது. concentration of reactant and product same ஆ இருக்கிறதுனாலயா? No, that doesn't make any sense. கரெக்ட்டா? ஸோ இதில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு, கம்மி வால்யூம் சைடு தான் ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். லெஸ் நம்பர் ஆஃப் மோல் சைடு ஈக்குலிபிரியம் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ 4லேருந்து 2 ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அதுக்கப்புறமா ஈக்குலிபிரியம் வில் ஷிஃப்ட் இன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அஃப்கோர்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் நமக்கு இது வந்து நடக்கும். ஸோ ஏ அண்ட் பி வந்து கரெக்டடா. ஓகே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து மாறாது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து மாறவே மாறாது. ஸோ சியா இருக்கட்டும் டியா இருக்கட்டும் இட் இஸ் ராங். ஓகே ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக இந்த சீரீஸை ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.